அழிவுலகத்தினுடைய உச்சம் ஒன்றும் இல்லைங்க. வெறும் 19,200 ரூபா தான் அங்கே அட்டுக்குள்ள பணம் இருக்கு. 19,200 ரூபா இருக்கு. ஒரு கூலி தொழிலாளி ரொம்ப சிரமப்படுறாரு. என்னுடைய தங்கச்சி அக்கௌண்ட்டில் இது இருக்கு, எனக்கு கொடுங்கன்னு பேங்குக்கு பல முறை அலைகிறாரு. அக்கௌண்டோட உரிமையாளர் வேணும், அவங்க கையெழுத்து போட்டால் தான் நான் ரெக்கவர் பண்ணுவேன். விரத்தினுடைய உச்சத்துக்கு போறாரு. தங்கச்சி இருக்கிற புதகுழிக்கு போய் நோண்டி எடுத்துக்கிட்டு பிரேதம் அந்த பாடி அந்த எலும்பு கூட்டோட பேங்குக்குள்ள போயிட்டார். அந்த எலும்பு கூட தூக்கிக்கிட்டு ஒருத்தன் பேங்குக்கு வர அவன் மனநிலைமை எப்படி இருக்கும்? நீ எவ்வளவு பெரிய உச்சத்துல வேணாலும் இருந்துட்டு போ, உன் குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். உள்ள இருந்ததை வெளியில எடுத்துட்ட, சரியா? அதோட ஆத்மா ஒண்ணு சுத்தம். அந்த கரட புராணத்துல வரும், அவனை எண்ணெய் கொப்பரையில போட்டு தான் பொறிச்சு வெளியில எடுப்பாங்க. 19,200 ரூபாய் உன் பேங்க் கொடுக்கறதுக்கு இவ்வளவு பெரிய கண்டிஷன் வச்சு அந்த பேங்கை எதுக்குடா கொடுத்துட்டு தான் போயேன். நீங்க என்னதான் 1000 ஆண்டுகளா இருந்தாலும் சரி, 500 ஆண்டுகளா இருந்தாலும் சரி, உங்க வம்சாவழியில ஆணோ பெண்ணை இறந்து போனா எரிக்கணுங்கிறது ஐதீகம். ஆகா ஓகான்னு வாழ்ந்தவங்களை எரிச்சாலும் சாம்பல் தான், அன்னாடு யாசகம் வாங்குறவங்களை எரிச்சாலும் சாம்பல் தான். அந்த சாம்பலை தான் திருநீரா நம்ம இட போறோம். ரெண்டையே சுடுகாடு தான் இங்க இருக்கு. இது இந்த சாதிக்கு மட்டும்தான் சுடுகாடு, இந்த சாதிக்கு மட்டும்தான் சுடுகாடும்பாங்க. உனக்கு எரிக்கும் போது நெருப்பு என்ன பச்சை கலர்ல எரிய போகுது, ஒன்னை எரிக்கும் போது நெருப்பு என்ன கருப்பு கலர்ல எரிய போகுது, ஒன்னை எரிக்கும் போது நெருப்பு என்ன ஊதா கலர்ல எரிய போகுது. எல்லாமே மஞ்சள் கலர் தான், மேல் நோக்கி தான் எரிய போகுது. அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மாந்திரிகர் என் சந்திரகுமார் சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் யதார்த்தமாக பேசிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட தான் இந்த கேள்வியை முன்வைக்கணும்னு இருந்தோம். அதாவது இப்போது எல்லாருமே பிறக்கிறோம், இறக்குறோம். ஆனால் இறந்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் பிதைக்கிறாங்க, ஒரு சில பேர் எரிக்கிறாங்க. இப்போது சுடுகாடுலேயே பார்த்தீங்கன்னா இடுகாடு சுடுகாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் எப்படி சார் உருவாச்சு? இது இவங்களா பார்த்துக்கிட்டது தான். மற்றபடி அதில் ஒன்றும் ஐதீகமோ இல்லை வேறு விஷயமோ எதுவும் கிடையலை. யாரும் அந்த மாதிரி சொல்லலை. எல்லாரையுமே பிதைக்கணும் அப்படின்னு சொல்லலை, எல்லாரையுமே எரிக்கணும்னு அப்படி சொல்லலை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமுதாயத்தில் ஆணோ பெண்ணை இறந்து போனால் பிதைக்கணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது, வரலாறை கடைப்பிடிக்கிறாங்க, பிதைச்சிக்கிட்டே வர்றாங்க. ஒரு சமுதாயத்தில் ஆணோ பெண்ணை இறந்து போனால் எரிக்கணும், பிதைக்கக்கூடாது, அதை தொட்டு அப்படியே காலம் பூரா அதை பின்பற்றிக்கிட்டு வர்றாங்க. இந்த எரிக்கிற வம்சாவழி இருக்குது இல்லைங்களா? இந்த எரிக்கிற வம்சாவழியில் ஆணோ பெண்ணை இறந்து போனால் எரிக்கணுங்கிறது தான் இவங்களுடைய திட்டமிடுதல் இருக்கும். இவங்களுடைய அது வம்சாவழி பின்பற்றதா இருக்கட்டும். அந்த குடும்பத்தில் ஒரு 5 வயசுலேயோ 6 வயசுலேயோ ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இறந்துட்டா எரிக்க மாட்டாங்க, பிதைக்க தான் செய்வாங்க. சரிங்களா? இங்கே குழந்தைக்குன்னு ஒரு மாதிரி இருக்குது, வயதானவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த பச்சை சிசுவை அவங்க தீயில இட்டு அதை கற்கிறதையோ அல்ல அந்த வேலை பார்க்குறாங்க பாருங்கள், அவங்கள அந்த வெட்டியான் தோழர்கள்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு பேர் வச்சுருக்காங்க. இப்போ மின் தகன மேடை வந்ததுனால அரசு அதிகாரிகளை அந்த பொறுப்பில் இருக்காங்க. அவங்கள அந்த கிராம பகுதிகளில் இன்னமும் அவங்களுக்கு பேர் வெட்டியான்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன தான் 1000 ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, 500 ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, உங்கள் வம்சாவழியில் ஆணோ பெண்ணை இறந்து போனால் எரிக்கணுங்கிறது ஐதீகம். ஆனால் குழந்தை இறந்து போனால் இந்த வெட்டியாங்கிறவர்கிட்ட நீங்கள் ₹1,00,000 கொடுத்தாலும் அந்த குழந்தைய கருக்கிட இவங்களுக்கு மனசு வராது, அதை பிதைச்சி தான் ஆகணும். சரிங்களா? இந்த சமுதாயத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ இறந்து போனால் பிதைக்கணும்னு இருக்காங்க இல்லையா? அந்த ஆணோ பெண்ணோ இறந்து போகிற சமுதாயத்தில் ஒரு 24 வயசு பையனோ ஒரு 20 வயசு பொண்ணோ தற்கொலை பண்ணிக்கிடுறாங்க. போலீஸுக்கு தகவல் தெரிவித்தாச்சு. அந்த பாடி டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க, போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. திரும்ப அந்த ஒரு வெள்ளை கலர் துணி போட்டு சுற்றி கொடுப்பாங்க இல்லையா? கொண்டாந்து பிதைக்க மாட்டாங்க, எரிக்க தான் செய்வாங்க. இங்கே மாறுபடும். சரிங்களா? இது நடக்குது. அந்த நேரத்தில் நீ குழி வெட்டு பிதைக்கணும் போகணும்னு நினைக்க மாட்டாங்க, அதை டக்குன்னு எரிச்சிருவாங்க. அப்போ இங்கே ரெண்டுமே மாறுபடும். பிதைக்கிறதுலையும் ஒரு விஷயம் கிடையாது, எரிக்கிறதுலையும் ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்ல வருவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோபாவாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், டேபிள் மேஜையாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எரிச்சா கடைசியாக மிஞ்ச போகிறது சாம்பல். அந்த சாம்பலை தான் திருநீராக நம்ம இட போகிறோம். காலையிலே நம்ம குளிச்சுட்டு திருநீர் இடுறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன தான் ஆடம்பரமாக இருந்தாலும், அறிவுத்திறனாக இருந்தாலும், பெரிய பணக்காரனாக இருந்தாலும், வேறு மாதிரி அரக்கனாக இருந்தாலும், ஒரு கால் நான் சாம்பலாகத்தான் போக போகிறேன், எனக்கு எந்த கருவமும் வேண்டான்னு சொல்கிற இடம்தான் அந்த திருநீர். அப்போ ஒரு மனிதன் ஒரு பெரிய ரவுடி, இல்லை ஒரு பெரிய அரசியல்வாதி, இல்லை ஒரு பெரிய செல்வந்தர், இல்லை ஒரு பெரிய விஷயம், இவங்க இறந்து போனால் எல்லாரும் சமமாக ஆகக்கூடிய இடம் சுடுகாடு. ரவுடிக்குன்னு ஒரு சுடுகாடு கிடையாது, அரசியல்வாதிக்குன்னு ஒரு சுடுகாடு கிடையாது, ஒரு ஆதிக்கவாதிக்குன்னு சுடுகாடு கிடையாது. ரெண்டாவது, ஆகா ஓகான்னு வாழ்ந்தவங்களை எரிச்சாலும் சாம்பல் தான்,
அன்னாடும் யாசகம் வாங்குறவங்களை எரிச்சாலும் சாம்பல் தான். இங்கே சாம்பலம் ஆகிறது மட்டும்தான் நல்லது. ஏன் சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ரவுடிக்குன்னு ஒரு சுடுகாடு கிடையாது, அதுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் ஜாதி வயசுலாம் வந்து நிறைய பேர் அடக்கம் பண்ணுறதோ எரிக்கிறதோ பண்ணுறாங்களே சார். அது அவங்கவங்க சமுதாயம், அவங்கவங்களுடைய ஆதிக்கம், தன்னுடைய ஒரு பலத்தை காமிக்கிற இடம் தான். இங்கே என்னை பொறுத்தளவுக்கு 2 சுடுகாடு தான் இங்கே இருக்குது மாந்திரிகத்தில். இந்து மாந்திரிகத்து முறைப்படி பார்த்திங்கன்னா இங்கே பல்வேறு சாதிகள் இருந்தாலும் உரிய மயானம் தான். அதில் போய் தான் எலும்பு எடுக்கிறோம், மண்டவோடு எடுக்கிறோம், கொழுப்பு எடுக்கிறோம், சாம்பல் எடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஒரு பிரிக்கிற வேலைக்கு ஐயமாறு சுடுகாடை தேவைப்படும். இங்கே 2 விஷயந்தான் மாந்திரிகத்தில் இருக்குது. ஐயமாறு சுடுகாடுன்னு ஒன்று இருக்குது. நம்ம இவங்க இருக்கிறாங்களே சிவாச்சாரியார்கள், ஐயமாறு கோயிலில் வேலை பார்க்குறாங்களே, அவங்களுடைய சுடுகாடு ஒன்று இங்கே இருக்குது. அது மாதிரி இங்கே இந்து மதத்தில் மற்ற எல்லா சாதியினரையும் எங்கே வச்சு எரிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு சில பேர் ஆத்தங்கர ஓரத்தில் இது இந்த சாதிக்கு மட்டும்தான் சுடுகாடு, இது இந்த சாதிக்கு மட்டும்தான் சுடுகாடு, இந்த சாதிக்கு மட்டும்தான் சுடுகாடும்பாங்க. உனக்கு எரிக்கும்போது நெருப்பு என்ன பச்சை கலரில் எரிய போகுது, ஒன்றை எரிக்கும்போது நெருப்பு என்ன கருப்பு கலர்லேயே எரிய போகுது, ஒன்றை எரிக்கும்போது நெருப்பு என்ன ஊதா கலரில் எரிய போகுது. எல்லாமே மஞ்சள் கலர் தான், மேல் நோக்கி தான் எரிய போகுது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நீ தனித்தனியாக வகுத்துக்கிட்ட அவ்வளோ. இங்கே என்ன மாற்று கருத்துன்னு இருக்குது சொல்லுங்கள்? ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் வேண்டாங்க. நான் அம்பானி இருக்காரு, அவருக்கு எத்தனை மணி நேரம்? அதே 24 மணி நேரம். எத்தனை கைக்கு? 2. என்ன சாப்பிடுவாரு? நம்மள மாதிரி தான், என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவார். எத்தனை வருஷம் ஆட போகிறாரு? இங்கே என்ன இருக்குது? யாசகம் வாங்குறாருல்ல. இன்றைக்கெல்லாம் 150 ரூபா 200 ரூபா கிடச்சிச்சின்னா ஒரு கோட்டரை போட்டுட்டு 2 புரோட்டா வந்துட்டு பிளாட்டுப்புறத்தில் படுக்கிறாரு. அவருக்கு எத்தனை கைக்கு? எத்தனை லிட்டர் ரத்தம்? என்ன இருக்குது? நீனும் மணி தான், அவரும் மணி தான். உனக்கு இல்லாதது உனக்கு என்ன புதுசாக என்ன வந்துட போகுது? நெத்திலேயே முளைக்க போகுது? அது ஒன்றும் இல்லை. இங்கே இறைவனுடைய படைப்பில் பாகுபாடே கிடையாது. நீனா வகுத்துக்கிட்ட, நீயா பார்த்துக்கிட்ட. இல்லை நான் பெரிய ஆள், என்னை பார்த்து கும்பிடுன்னு உன்கிட்ட நான் சொன்னேன்னா ஆட்டோமேட்டிக்காக நீயா கும்பிட ஆரம்பிச்சிடுறேன். ஏன் இங்கே கும்பிடுறேங்கிறேன்? எதுக்கு ஐயா பட்டம் போடுற? அப்போ ஒன்றாச்சு போச்சு. ஓ நம்மளை இவன் 2 பேரும் கும்பிட்டான், அவன் கும்பிடலைங்கிற ஆதிக்கம் உனக்கு வரீங்க. நீயும் மனுஷன், நானும் மனுஷன். உங்ககிட்ட என்ன பொருளாதாரம் இருக்குது அவ்வளவுதானே தவிர இது ஆட்டோமேட்டிக்காக உன் தாழ்வு மனப்பான்மை உன்னை என்ன பண்ணுது? அமுக்குது. ஐயோ அவரை பார்த்தா கும்பிடணும், உட்காரக்கூடாது, எழுந்திரிக்கணும். மரியாதை நீயா கொடுக்குற. யாருமே கேட்டு பெறுறது இல்லை. இங்கே நீ கொடுக்கும்போது நான் வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் கேட்டாரா உன்னை? இல்லை. டாட்டான்னு ஒருத்தர் இருந்தாருங்க. ஒரு பையன் என்ன பண்ணுறான், தெருவில் நிறைய நாய்கள் அடிபட்டு சாகுது. தன்னுடைய சொந்த காசில் ரேடியோங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி எல்லா நாய்க்கும் கட்டி விடுறான். டாட்டா ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணுறாரு. எல்லா நாயினுடைய கழுத்தில் இருக்குது. அந்த வெளிச்சத்தில் தெரியுது நாய் நிற்கிதுங்கிறத. இது யாருடா பண்ணுது? அந்த பையனை கூப்பிட்டு விசாரிங்க அப்படிங்கிறாரு. கூப்பிட்றாங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, வாயில்லா சிவராஜ தன்னுயிராக மதித்தேன். அவனுக்கு மிகப்பெரிய போஸ்ட். ஆமாம், அவர் இறந்த போது ரொம்ப அழுதான். அவன் மிகப்பெரிய போஸ்ட்டை கொடுத்தாரு. டாட்டா எப்பேற்பட்ட விஷயத்த பண்ணார். ஒரு பெண்ணை காதலிச்சமே அந்த காதலை ஏற்றுக்கலைங்கிறதுனால உலக பணக்காரர் கல்யாணமே பண்ணிக்காமல் ஒரு பெண்ணுக்காக வாழ்ந்தார். அங்கே இருக்குது காதல். சரிங்களா? அந்த மாதிரி டாட்டா கிட்ட ஒருத்தர் பேட்டி காண்றாரு. ஐயா நீங்கள் எவ்வளவோ சேவை பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு மிகப்பெரிய திருப்தி தர்ற ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று இருக்கா? அப்படின்னா என்னென்னு கேட்டோன்னே, ஒரு 240 குழந்தைங்களுக்கு நான் 3 சக்கர நாற்காலி வாங்கி கொடுத்தேன். அதில் ஒரு குழந்தை என்னை கட்டிப்பிடிச்சிக்கிட்ட உடனே ஐயா உங்கள் பேர் என்ன, உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டுச்சு. ஏம்மா அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு கால் இறந்து சொர்க்கத்துக்கு வரும்பொழுது அங்கே நீங்கள் இருப்பீங்க, உங்களை நான் அங்கே அடையாளம் கண்டுக்கணும்ல அப்படின்னு அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, இவ்வளோ பெரிய சேவைங்க செய்கிறவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. எனக்கு அந்த ஒரு விஷயம் இன்னமும் என் மனசில் இருக்குது. நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன், எதுவுமே எனக்கு திருப்தி தரலை, அது மட்டும்தான் எனக்கு திருப்தி தந்துச்சுன்னு ஒரு உலக பணக்காரர் டாட்டா பதிவிட்டிருக்கார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இங்கே என்னங்க மாறுபட்ட சுடுகாடு, மாறுபடாத சுடுகாடு, பிதைக்கிறது, எரிக்கிறது, நீ ஏன் வளர்த்துக்கிட்ட? அவ்வளவுதான் விஷயம், ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் அம்மா இப்போ நான் ஊருக்கு போனாலும் கருவாட்டு குழம்பு வச்சு கொடுக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் கருவாட்டு குழம்பு மேலே அடிட்டு கிடையாது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். அது எங்கள் அம்மா மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டு, என் பிள்ளைக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்கும் அப்படின்னு. நான் அதை மாற்றிக்க விரும்பலை. எங்கள் அம்மாவுக்கு அது திருப்தி. புரியுதுங்களா? இப்போயும் நான் சென்னையிலேருந்து ஊருக்கு போனோன்னா கருவாட்டு குழம்பு வச்சு கொடுப்பாங்க. இன்னமும் எங்கள் அம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு, நம்ம பிள்ளைக்கு நம்ம வச்சு கொடுக்குற கருவாட்டு குழம்பு பிடிச்சிருக்கு அப்படின்னு. இது எப்போ மாறும்? நான் இல்லாமல் போனால் மாறும், இல்லை எங்கள் அம்மா இல்லாமல் போனால் மாறும். ஆனால் 2 பேருக்குள்ளே இருக்கிற விஷயம் என்னென்னா, என் மனசை நோக்கடிக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா நினைக்குது, எங்கள் அம்மா மனசை நோக்கடிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உன் பாட்டம் காலத்தில் இந்த இடத்துல தாண்டா வச்சு எரிச்சம்பன்னு உன் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போனால் அதை அவன் இன்னும் பின்பற்றான். ஆமாம். உன் பாட்டம் காலத்தில் இங்கே தாண்டா புதைச்சம்பன்னு உன் பையனுக்கு நீ விதைச்சிட்ட, அதை இன்னமும் பின்பற்றான். இப்போ எங்கள் அப்பா தொழிலை நான் செய்கிறேன், என் தொழிலும் பையன் சொன்னால் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதுதானே வரும். மாற்றுங்க. அதை மாற்றுறதுக்கு தான் மின் தகன மேடை. அங்கே ஏதாவது கேட்க முடியுமா? நீ என்ன அழுக்குன்னு பதிவு பண்ணினா உள்ளே வச்சு எரிச்சு கொஞ்சம் நேரத்தில் சாம்பலை கொடுத்துருவான். மெரினாவிலேயே பெசன் நகர்லேயே கொண்டு போட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா?
இங்கே எரிக்கிறதுலையும் விஷயம் இல்லை, புதைக்கிறதுலையும் விஷயம் இல்லை. புதைக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. அடுத்த பிணம் வரும்பொழுது இதை நோண்டுறாங்க இல்லையா, ஏதோ மண்டவோடு கையெலும்பு காலெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கிடைக்கும். அதை தூக்கி போட்டுட்டு தான் இதை உள்ளே வைப்பாங்க. இடம் நெருக்கடியாக வந்துக்கிட்டே இருக்கலாமா? நீங்கள் என்ன பிதைச்சிக்கிட்டு கிலோமீட்டரில் போகவே முடியும்? போக முடியாது. அவங்களுக்கு தெரியும் இந்த பிணம் பிதைச்சி எத்தனை வருஷம் ஆகுது, 7-8 வருஷம் ஆகுது. இதை தூக்குனாங்க எலும்பு கூட தான் இருக்குது, இதை தூக்கி உள்ளே போட்டுட்டு அதை கொண்டாந்து பிதம். ஆனால் எரிக்கிறதுல சாம்பல். சரிங்களா? அங்கே எதுவும் கிடையாது. இப்போ மண்டவோடு கிடைக்கிது எப்படி, கையெலும்பு கிடைக்கிது எப்படி? அங்கே பிதைக்கப்பட்டு இருந்த விஷயம் தானே வெளியில் வருது. புதுசாக நம்ம ரெடி பண்ணல இல்லை. அதுதான் பிதைக்கிறதுலையும் சரி புதைக்கிறதுலையும் சரி வித்தியாசம்னு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் மனுஷனாக உருவாக்கிக்கிட்டது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரீல் ஒன்று ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஒரு இது அதாவது வந்துட்டு பேங்க்கில் வந்து பயங்கரமாக கொடாயிறாங்க. அதாவது அக்கௌண்ட் ஹோல்டர் தான் வந்து வரணும்னு சொன்னேன். ஒருத்தரோட சகோதரி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை தோண்டி அந்த இது எடுத்துகிட்டு போகிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ஃபேமஸாக பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதை தோண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது ஒரு கோணி பைக்குள்ளே வச்சு தோளில் போட்டு எடுத்துக்கிட்டு போவார். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, கலி உலகத்தினுடைய உச்சம் ஒன்றும் இல்லைங்க. வெறும் 19,200 தான் அங்கே அட்டுக்குள்ளே பணம் இருக்குது. 19,200 இருக்குது. ஒரு கூலி தொழிலாளி ரொம்ப சிரமப்படுறாரு. என்னுடைய தங்கச்சி அக்கௌண்ட்டில் இது இருக்குது, எனக்கு கொடுங்கன்னு பேங்குக்கு பல முறை அலைகிறாரு. பேங்குக்காரன் என்ன சொல்கிறான், ஆதாரம் வேணும், அந்த அக்கௌண்ட்டோட உரிமையாளர் வேணும், அவங்க வந்து கையெழுத்து போட்டால் தான் நான் ரெக்கவர் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். விரத்தினுடைய உச்சத்துக்கு போகிறாரு. தங்கச்சி இருக்கிற புதக்குழிக்கு போய் நோண்டி எடுத்துக்கிட்டு பிரேதம் அந்த எலும்பு கூட்டோட பேங்குக்குள்ளே போயிட்டார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ 19,200 எலும்பு கூட பார்த்து கொடுத்தியோ கொடுக்கலையோ, இவர் மனசை நீ சிரமப்படுத்தின பற்றியா? இறந்து போனவன் போட்டாவை பார்த்தே இங்கே வருஷக்கணக்கில் அழுதுகிட்டு இருக்கான்டா. அந்த எலும்பு கூட தூக்கிக்கிட்டு ஒருத்தன் பேங்குக்கு வர அவன் மனநிலைமை எப்படி இருக்கும்? அந்த கர்மாவை நீ செமக்க போகிற. சரியா? அந்த மனிதனை நீ எந்த அளவுக்கு சிரமப்படுத்தினியோ, நீ எவ்வளோ பெரிய உச்சத்தில் வேணாலும் இருந்துட்டு போ, உன் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். நாளைக்கு நீ சேர்த்து வச்சிருக்கிற பணத்தையே உன் சங்கதி எடுக்க முடியாமல் நிற்கும். அதோட ஆத்மா ஒன்று சுத்தம். உள்ளே இருந்ததை வெளியில் எடுத்துட்ட. சரியா? அதோட ஆத்மா ஒன்று சுத்தம். மிகப்பெரிய அரக்கம். இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா? இதெல்லாம் இந்த பிறவி நமக்கு தேவைதானாங்கிற மாதிரி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சம் எதுக்கு, இந்த பிறவி எதுக்குங்கிறேன். இதில் என்ன கிடைக்க போகுது நமக்கு? இந்த பிரபஞ்சத்தை ஏன் கடவுள் படைக்கணும்? இவ்வளோ ஜீவராசிகளை ஏன் கடவுள் படைக்கணும்? இதில் அவனுக்கு என்ன வந்திருக்கு? இந்த பிரபஞ்சமே தேவையில்லைங்கிற. இவ்வளோ பெரிய கலி உலகத்தில் ஒரு 19,200 தன்னுடைய தங்கச்சை அந்த பாடியை திரும்ப தூக்கி அதை கோணி பையுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒருத்தன் பேங்குக்கு வரேன்னா அப்பேற்பட்ட பணத்தை அணிவிச்சேன்னா அணிவிக்கிறேன். நான் அதை பார்த்த பிறகு உனக்கு கொஞ்சமாக, அதாவது இன்னாரோட பணம் தான் உனக்கு தெரியுது. எத்தனையோ பேங்கில் சில பேர்களுடைய பணம் இன்னும் யாரோட பணம்னே தெரியாமல் இருக்குதான். இன்சூரன்ஸ் டெத் சர்டிஃபிகேட்டாவது பாவம் கொடுத்து அதை கிளைம் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரா என்ன? பண்ணியிருப்பார். இப்போ ஒன்றும் வேணாம். இப்போ நீங்கள் ஒரு வரவு செலவு பண்ணுறீங்க. இப்போ நம்ம பிஸியாக இருக்கோம். டெய்லி நம்ம அக்கௌண்ட்டில் 2 ரூபா 1 ரூபா பிடிக்கிறாங்க. நம்ம அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. 1 ரூபா 2 ரூபா தானே போயிருக்குன்னு. இன்றைக்கி ஒரு பேங்கில் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் வாடிக்கையாளர்கள் இருக்காங்கன்னா 10 லட்சம் பேர்கிட்ட 2 ரூபா எடுத்தால் என்னங்க ஆச்சு? அன்னியன் படத்தில் சொல்லுவார்ல, 5 பைசாவை எடுத்தால் திருட்டு கிடையாது, 5 லட்சம் பேர்கிட்ட எடுத்தா 50 லட்சம் பேர்கிட்ட எடுத்தா எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் கும்பி பாதகம், அப்புறம் வாசி பாதகம், கருட புராணத்தில் வர்றதெல்லாம் எருமை மாடை விட்டு அந்த கொள்வது, அப்புறம் எண்ணெய் சட்டிக்குள்ளே போட்டு பொரிச்சு எடுக்கிறது. கருட புராணம் இங்கே உண்மை. இந்த பேங்க் நிர்வாகி அலைய விட்டான் பாருங்க, அந்த கருட புராணத்தில் வரும். அவனை எண்ணெய் கொப்பரையில் போட்டு தான் பொரிச்சு வெளியில் எடுப்பாங்க. கருட புராணத்தில் இருக்குமா இது? அது இப்போ ஓம் பணத்தை நீ கொடுக்கல, அவருடைய அதான் அந்த இப்போ ஒரு 19,200 இவ்வளோ வேலை செஞ்சிருக்காருன்னா இந்த 19,200 அந்த அம்மா எவ்வளோ சிறுக சேர்த்துருக்கும். சரிதானே? ஒரு பெரிய வல்லாதிக்கம் படைச்சவங்க கிடையாது, பெரிய தொழிலதிபர்கள் கிடையாது. ஏதோ கூலி வேலை பார்த்து அதில் மிச்சப்பட்டதை தான் அவங்க சேர்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். 19,200 உன் பேங்கு கொடுக்கறதுக்கு இவ்வளோ பெரிய கண்டிஷன் வச்சு அந்த பேங்கை எதுக்கிடாது கொடுத்துட்டு தான் போயேன். எவ்வளோ வட்டி சம்பாதிக்கிற, எவ்வளோ விஷயங்களை பண்ணுற. டெபிட் கார்டுன்னு ஒன்று கொடுக்குற, 40,000 கொடுக்குற, 26,000 பெட்ரோல் தீச்ச உடனே கார்டு கேன்சல் ஆக போகுது. கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணால் ஹிந்தியில் பேசுகிறேன். நான் தமிழ்நாட்டுக்காரன். நீ பேசுகிற எனக்கு தெரிய முடியாது, நான் பேசுகிறேன் உனக்கு தெரியும். எவ்வளோ தில்லாலங்கடி பண்ணுறேன். அப்புறம் திரும்ப எனக்கு நோட்டீஸ் அனுப்புகிறேன், டெபிட் கார்டு வாங்கியிருக்கீங்க, நீங்கள் இன்னும் 36,000 கட்ட வேண்டியது இருக்குன்னு. உன் பணத்தை நான் 20,000 தானடா பயன்படுத்தினேன், 10,000க்கு நான் எங்கே போக? யாருங்க இதெல்லாம் கேட்குறது? இப்போ ஒருத்தர் பார்லிமெண்டத்தில் வாதாடிக்கிட்டு இருக்காருல்ல, 28 நாள் சிம் ரீசார்ஜ், அதை 30 நாளாக கொண்டு வாடா. ஒரு வருஷத்தில் 12 தடவை தான் ரீசார்ஜ் பண்ணணும், 13 தடவை நாங்கள் 12 மாதிரி இருக்குது, 30 நாளைக்கு பணம் வாங்கிக்கிறா, 28 நாளைக்கு மட்டும்தான் நான் பயன்படுத்துகிறேன், 2 நாளைக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு ஒரு எம்பி பேசுகிறாரா இல்லையா? பிரபலியமாக போகுதா இல்லையா? இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு.
அதுவே மிகப்பெரிய சீட்டிங் தானே. 30 நாளைக்கு நம்மகிட்ட பணம் வாங்குறா, 28 நாள் தானே 28 days தான் வருது. ஃபோனு உள்ளே வரலாம், ஏன் ஃபோனு வெளியில் போகக்கூடாது? பிடிங்க அது. இதெல்லாம் வந்து மாறணும். ஆனா ஆரம்பத்துல ஃப்ரீயா கொடுத்தாங்கல்ல சார் நிறைய விஷயம். என்ன கொடுத்தாங்க? ஃப்ரீயாக கொடுத்து உங்களை லாக் பண்ணாங்களா என்ன? நீங்க போய் லாக் ஆனீங்க. லாக் ஏங்க, அது பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்னா என்ன சொல்லுங்கள்? கார்ப்பரேட் நிறுவனம் தான். இப்போ இந்த கார்ப்பரேட் ஒரு வலை விதிக்குது, அந்த வலையில் நம்மளும் போய் மாட்டோம். மாட்டாமல் நீங்கள் இருக்கவே முடியாது. உங்களை தான் லாக் பண்ணிடுறான் இல்லைங்க. இப்போ ஒன்றும் வேணாம், நிறைய ஆப் இருக்குது. ஷாக்ஸில் உள்ளே போகிறோம், ₹1 செலவு இல்லாமல் இந்த பெண்ணு கூட நீ பேசலான்னு விளம்பரம் வருது. பேசி உள்ளே போய் மாட்டிக்கிறவன் இருக்கானா இல்லையா? பணம் காணாமல் போட்டுங்கிறான், அக்கௌண்ட்டில் இருந்த பணம் பூரா காணாமல் போட்டுங்கிறான். கேம் விளையாட்டு, இந்த ரம்மின்னு சொல்லி ஒரு விளையாட்டு ஒன்று இருக்குது, அதில் உள்ள வந்து இது மார்க்கெட்டிங் தானே. உங்களை நீங்கள் அதாவது உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறாங்க. ஒன்று சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, நீங்கள் போன உடனே இந்த பொருளை தான் எடுப்பீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு தானே கரெக்டாக அடுக்கி வச்சுருக்கான். அப்போ உங்களை அவன் கெஸ் பண்ணுறானா? நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த பொருளை தான் நீங்கள் எடுப்பீங்க வச்சுருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது, ஆளே இல்லை. நீங்களாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நீங்களாம் கூட தள்ளிட்டு வெளியில் வரலாம். திருட்டு கூட அதில் போக முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா லாக் அடிச்சிருப்பான். அந்த லாக்கை கலட்டாமல் நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா கிங்கின்னு கத்தும், உள்ள மாட்டிக்கிட்டு மானம் மல்லாக்கப்படுத்தி ஹீன்னு சிரிக்குமா? எவ்வளோ ஏங்க, பல கோடி ரூபா பொருளை போட்டுட்டு சாதாரணமாக 1000 ரூபா கொண்டுகிட்டு போகிறவங்களை நம்பி உள்ளே விட்றானா என்ன? நீங்கள் வெளியில் வர முடியாது. சூப்பர் சார். ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. இது வந்து ஒரு கார்ப்பரேட் உலகம், கலியுகம், எல்லாத்துலேயும் நம்மலாம் மாட்டிக்கிட்டோம். நம்மலாம் மீண்டு எப்படி வெளியில் வர போகிறோம்னு தெரியல. எனவே நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்க சார். நன்றி. வாழ்க வளமுடன்.